யார் பார்த்தது? திவ்யா, ரம்யா, சாண்டா. நான் போயிடுறேன். அது வந்து தனி நான் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க சமைச்சு நீங்க தனிப்பட்டபடியா கேட்டீங்க. தனிப்பட்டபடியா தான் கேட்டேன். திவ்யா போலாம். அடுத்து யார் வரீங்க? சாண்டா. நன்றி. கேள்விகளை முடிச்சுக்கிறோம். பதில் அப்புறமா பேசிக்கலாம். உட்காருங்க. நான் வந்து நான் என்னோட இது கூப்பிட கூடாதா? கேள்வி முடிச்சிரோம். மூணாவது இந்த சைடு தான் கேட்பாங்க. பண்ண முடியாது. புரியுதா? அவங்க ஒரு ஜட்மெண்ட் சொன்னா அதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கணும். ப்ளீஸ். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சைடு இங்க வந்தாங்கன்னா இங்க இன்னொருத்தவங்க வரணும். சார் அது மாதிரி பேச போறீங்க மேம். அவங்க 4 பேர் வெவ்வேறு நபர்கள். நீங்க ஒரே நபர் மேல தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க. ஒரு ஆளை என்ன பேச விடுங்க சார். நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா. உங்க கேஸ் படிச்சு நீங்களே சொல்லுங்க. அதான் அவங்க கேக்குறாங்க. கேஸை மட்டும் சொல்லிட்டு போயிடுமா. மட்டும் நான் விசாரிச்சுக்கிறோம். எனக்கு வந்து எக்ஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு இருந்தது. அப்போ வாரத்துக்கு இத்தனை எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இவங்க பண்ண தப்புனால அந்த எக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு தட்டில் வச்சிருந்தாங்க. அந்த எக் நான் வந்து சாப்பிட வரதுக்குள்ளேயே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லை இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு கன்ஃபார்மா நமக்கு இங்க இருக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை. அது வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஓகேமா, அத நான் விசாரிக்கிறேன். ரம்யா வாங்க. இல்ல வாங்க. இல்ல சொல்றதுக்கு இல்ல. சார் இருங்க சார். கம்ப்ளைன்ட்மா இருப்பா. சார் வெயிட் பண்ணுங்க. கிராஸ் பண்ண வேணாம். சார் வெயிட் பண்ணுங்க சார். அவர் கேக்கட்டும். ஐயா என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றேன்னா கம்ப்ளைன்ட் பார்ட்டி 4 பேர் இந்த டைம்க்குள்ள பேசி ஆகும். கரெக்ட். ப்ளீஸ் புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஏதாவது கிராஸ் செக் பண்ணனுமா? சார் கிராஸ் செக் உங்களுக்கு பண்ணனுமா? சார் பண்ணட்டும் சார். அவங்க பண்ணட்டும் சார். பா இல்ல காசுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சாரி. அவங்க ஜட்ஜ் நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டீ சாப்பிட்டலாம் சரியா பேர் உட்காருங்க. சார் சாரி. சார் அத்தனை சுருக்கமா நீங்க என்ன குஸ் குஸ் பேசுறீங்க? இல்ல அவங்க அந்த டீ போட்டதல சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. நான் இப்ப சொல்லிறேன். ஓகே. நான் இதுக்கு முன்னாடி இதுல ஐ விட்னஸ் இப்பயே ஏத்திறவங்க இதுல அந்த கேஸ் சேர்த்து பேசிறேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு தடவை முடிச்சறேன் சார். அந்த அவங்க மைக் போடாத பேசின விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் கூட ஒரு வாட்டி அவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி சொல்லிருக்கீங்களா? நான் சொல்லி யாரு கிட்ட? நானு வியானான்னு ஒரு கண்டஸ்டன்ட் என் பக்கத்துல இருந்தது. கூடவே வந்து பாரும் வந்து பேசிட்டு இருந்த டைம்ல ஒரு விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேசும்போது அவங்க டக்குனு மைக்கை இப்படியே பிடிச்சி மறைக்க ட்ரை பண்ணாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் மைக் மறைக்க கூடாது. சென்சிட்டிவேஷன் அவங்க இன்க்ளூட் பண்ண அந்த ஃபேமிலி அந்த பண மேட்டர் அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்ன அந்த மூணுலயும் அது இல்லையா? இது மூணுமே இல்ல. இது வேற ஒரு விஷயம். இது என்ன விஷயம் அப்படி சொல்லணும் இல்லையா? இல்லனா இல்ல அது சென்சிட்டிவ். ஒரு நிமிஷம். சொல்ல சொல்றாரு. நான் வேணாங்கறேன். அது சொல்ல சொன்னாரு. இப்ப அது சென்சிட்டிவ்னா சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சார் நீங்க கதகளி ஆடுறதுக்கு இது ஒண்ணு இது இல்ல சார். டான்ஸ் ஸ்டேஜ்ல சார் இது கோர்ட் சார். ப்ளீஸ் சார் டெக்கோரம் ஃபாலோ பண்ணுங்க சார். சார் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இவ்வளவு நாள் கம்யூனிட்டி இப்ப பண்றது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் இருங்க ப்ளீஸ் எல்லாரும். நல்ல பாயிண்ட் நான் பேசிருக்கேன். எஃப்ஜே கொஞ்ச நேரம் நீ கம்யூனிட்டி கேஸ் வாங்கி உட்கார்ந்துக்கிறோம். அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசுறேன். அவங்க பேச வேணாம்னு சொல்லுங்க. ஏமா பேசுறீங்க? எஃப்ஜே பேர் எல்லாரும் இருக்காதீங்க. தக்காளி தொக்கு கிடையாது. எஃப்ஜே தொட்டுக்கிறதுக்கு சார். ஆமா சார். இவன் பேச அவங்களும் பேசுறாங்க. அவங்க பதில் சொல்லுங்க சார். என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ணிக்கிறேன்? எல்லாரும் சொல்லாதீங்க. சொல்லல அவங்க தான் பண்றாங்க. கேஸ் வாங்கி உட்கார்ந்து பார்வதி நீங்க கம்முனுங்க. இங்க உட்கார்ந்து பொய் புடிக்குது திவ்யா மேல அங்க நிக்கும்போது இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. சும்மா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம். நான் இந்த போர்டு ஐயா ஒரே நிமிஷம். நீங்க அப்படி பண்றீங்களா? ஐயா ஒரே ஒரு நிமிஷம். எல்லாம் சொல்லுவீங்களா? சும்மா பேசாம ஐயா கோர்ட் நீதி அரசர்களே ஒரே ஒரு நிமிஷம். உம்மா என்ன இது? இவங்க ரெண்டு பேரும் தேங்க கம்ப்யூட்டர் எல்லாம் கத்துங்க. நியாயத்தை தூக்கிட்டு வந்து சொன்னீங்களே இன்னைக்கு என்னாச்சு? என்னம்மா உனக்கு?
எல்லாம் கத்திட்டே இருக்கீங்க. நான் உங்களை தான் அட்ரஸ் பண்ண வரேன். நான் கத்தலமா நான் பேசிட்டு இருக்கோம். பேசுனேன். ஐயோ ஒரே சொல்லிக்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம். நீங்க உட்காருங்க. 3 நாளுமே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. யாரை கேக்குறீங்க? நான் கேக்குறேன். நீங்க உட்காருங்க ப்ளீஸ். பார்வதி நேத்து வரைக்கும் டெக்கோரம் ஆயிரத்துல சொன்னீங்கல்ல. கமருதீன் அம்மா நெக்ஸ்ட் ப்ளீஸ் பார்வதி. சாட்சி ரம்யா கூப்பிடுங்க. ஃபேமிலி பத்தி பேசி எழுதி போடுங்க. பத்தி பேசுறேன். ஆமா எனக்கு ஃபேமிலி பத்தி பேசுறேன். கீழே உட்காருங்க. ப்ளீஸ் கீழே உட்காருங்க.